பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றம் எவ்வளவுதான் உத்தரவிட்டாலும் வழக்குகளை விசாரிப்பதில் காவல்துறையினர் காலதாமதம் செய்கிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறது. காவல்துறை விசாரணையில் தாமதம் காட்டுவதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. காவல்துறையினருக்கான விதிகளிலேயே வழக்கை முறையாக விசாரித்து விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையில் தாமதத்தை ஏற்படுத்தியதற்காக மனுதாரருக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடலாம் என நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காவல்துறையினர் காவல் நிலையங்களில் வழக்கு விசாரணையின் போது அவர்கள் விதிகளிலேயே வழக்கை முறையாக விசாரித்து விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் காவல்துறையினர் எவ்வளவுதான் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் வழக்குகளை விசாரிப்பதில் காலதாமதம் செய்திருக்கிறார்கள் என மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதே கருத்தை தனது உத்தரவிலும் பதிவிட்டிருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், விக்னேஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தன் மீது பதியப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணை நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ஒரு வழக்கினை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் தினேஷ், கோகுல் ஆகியோர் ஆஜராகினார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி 2017 ஆகஸ்ட் மாதம் மனுதாரர் ஒருவரை தாக்கி நிரந்தர மாற்றுத்திறனை ஏற்படுத்தியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இதுவரை இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். கடந்த ஜூன் 11ஆம் தேதி வழக்கின் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜூலை மாதம் நிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் காவல் ஆய்வாளரின் நடவடிக்கையாலேயே இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு காவல்துறையின் இயங்குதலில், அதாவது காவல்துறையினர் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பது, அவர்கள் வேலையில் சுணக்கம் காட்டுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகவே திகழ்கிறது. எந்தவித நியாயமான காரணமுமின்றி இந்த வழக்கு காலதாமதம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 8 ஆண்டுகளாக வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருக்கான விதிகளிலேயே வழக்கை முறையாக விரைவாக விசாரிக்க வேண்டும் என இருக்கிறது. ஆனால் அது முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை. வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தியதற்காக மனுதாரருக்கு இழப்பீடு வழங்குமாறு கூட இந்த நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஆனால் அது வழக்கை தொடர்ந்து உள்ள இரு தரப்பினருக்கு இடையான பகைமையை ஏற்படுத்திவிடும். ஆகவே காவல்துறை தரப்பில் செய்யப்பட்ட இந்த பிழையை மன்னிப்பதாக கருதக்கூடாது. ஏற்கனவே முறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது என உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.